அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். தாயின் கருவிலே உருவாகும் முன்னரே அறிந்து எங்களை தேர்ந்த தெய்வமே, பாவியாயினும் பச்சை பிள்ளையாயினும் அர்ச்சித்திருக்கின்றீர், கற்பித்திருக்கின்றீர். மனிதராக புனிதராக வாழ பணிகின்றீர். பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றீர். அஞ்சாதீர் என்று எம்மை காத்து வருகின்றீர். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திரு அவை திருத்தந்தையான புனித 10ஆம் பயஸ் அவர்களை நினைவு கூர்ந்து செபிக்க நமக்கு அழைப்பு தருகிறது. இன்று நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்கிற நாளாக இருக்கிறது. அவருடைய பாடுகளை தியானிக்கிற நாளாக இருக்கிறது. அவருடைய சிலுவை மரணத்தை நினைவு கூர்ந்து செபிக்கின்ற நாளாக இருக்கிறது. நம் ஒவ்வொருவருக்காக அவர் சிந்திய இரத்தத்தையும் நம் பாவங்களை கழுவி அவர் மீட்டு கொண்டதையும் நினைவு கூர்ந்து கடவுளை நம் உள்ளத்திலே தியானித்தவர்களாய் அவருடைய மீட்பில் பங்கு பெறுகின்ற பாக்கியம் பெற்றவர்களாய், இயேசு ஆண்டவர் எனக்காக பாடுபட்டார், எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார், எனக்காக அவர் நிலை வாழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறார் என்கிற உணர்வோடு பங்கெடுக்க தடையாக இருக்கும் நம் குற்றம் குறைகளை, பாவங்களை, நம் பலவீனங்களை நினைத்து மனம் வருந்துவோம். நம் பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, கத்தோலிக்க நம்பிக்கையை பேணி காக்கவும், கிறிஸ்துவுக்குள் அனைத்தையும் புதுப்பிக்கவும், திருத்தந்தை புனித பயசுக்கு விண்ணக ஞானத்தையும் திருத்தூதருக்கு உரிய மனதிடனையும் நிரப்ப அளித்தீரே. அவருடைய படிப்பினைகளையும் எடுத்துக்காட்டையும் பின்பற்றி நிலை வாழ்வை பரிசாக நாங்கள் பெற்றுக்கொள்வோமா. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 37, இறை வார்த்தைகள் 1 முதல் 14 முடிய. அந்நாட்களில் ஆண்டவரின் ஆற்றல் என் மீது இறங்கியது. அவர் என்னை தம் ஆவியால் தூக்கிக் கொண்டு போய் பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தினார். அங்கே எலும்புகள் மிகுதியாய் கிடந்தன. அவர் அவற்றை சுற்றி என்னை நடத்திச் சென்றார். அங்கே பள்ளத்தாக்கின் அடியில் மிக பல எலும்புகள் கிடந்தன. அவை மிகவும் உலர்ந்தவையாயிருந்தன. அவர் என்னிடம், மானிடா, இந்த எலும்புகள் உயிர் பெற முடியுமா என்று கேட்டார். நான், தலைவராகிய ஆண்டவரே, உமக்கு தெரியுமே என்று மறுமொழி அளித்தேன். அவர் என்னிடம் உரைத்தது, நீ இந்த எலும்புகளுக்கு இறைவாக்கு உரை. உலர்ந்த எலும்புகளே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள் என்று சொல். தலைவராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளுக்கு இவ்வாறு கூறுகிறார், நான் உங்களுக்குள் உயிர் மூச்சு புகச் செய்வேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். நான் உங்களை நரம்புகளால் தொடுப்பேன், உங்கள் மேல் சதையை பரப்புவேன், உங்களை தோலால் மூடுவேன், பின் உங்களுக்குள் உயிர் மூச்சு புகச் செய்வேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். அப்போது நானே ஆண்டவர் என அறிந்து கொள்வீர்கள். எனவே எனக்கு கட்டளையிடப்பட்டபடி இறைவாக்கு உரைத்தேன். நான் இறைவாக்கு உரைக்கையில் உராயும் ஓசை கேட்டது. ஒவ்வொரு எலும்பும் தனக்குரிய எலும்புடன் சேர்ந்து கொண்டது. நான் பார்க்கையிலேயே அவற்றில் நரம்புகள் ஏற்பட்டு சதை தோன்றி தோல் அவற்றின் மேல் மூடியது. ஆனால் அவற்றில் உயிர் இன்னும் வரவில்லை. பின்னர் அவர் என்னிடம், உயிர் மூச்சுக்கு இறைவாக்கு உரை. மானிடா, இறைவாக்கு உரைத்து உயிர் மூச்சிடம் சொல். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, 4 காற்றுகளிலிருந்தும் உயிர் மூச்சே வா. நீ வந்து கொலையுண்ட இவர்களுக்குள் புகு. அப்பொழுது இவர்கள் உயிர் பெறுவர். எனவே அவர் எனக்கு கட்டளையிட்டவாறு இறைவாக்கு உரைத்தேன். உடனே அவர்களுக்குள் உயிர் மூச்சு புகுந்தது. அவர்கள் உயிர் பெற்று கால் ஊன்றி மாபெரும் படைத்திரள் போல் நின்றனர். அவர் மேலும் என்னிடம் கூறியது, மானிடா, இந்த எலும்புகள் இஸ்ரேல் வீட்டார் அனைவரையும் குறிக்கும். அவர்களோ, எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயின, எங்கள் நம்பிக்கை அற்று போய்விட்டது, நாங்கள் துண்டிக்கப்பட்டு விட்டோம் என சொல்கிறார்கள். எனவே இறைவாக்கு உரைத்து அவர்களிடம் சொல். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, என் மக்களே, இதோ நான் உங்கள் கல்லறைகளை திறக்கப் போகிறேன். உங்களை உங்கள் கல்லறைகளினின்று மேலே கொண்டு வருவேன். உங்களுக்கு இஸ்ரேல் நாட்டை திரும்ப கொடுப்பேன். அப்போது என் மக்களே, நான் உங்கள் கல்லறைகளை திறந்து உங்களை அவற்றிலிருந்து வெளிக்கொணர்கையில் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்கள் மீது பொழிவேன்.
நீங்களும் உயிர் பெறுவீர்கள். நானும் உங்களை உங்கள் சொந்த நாட்டில் குடியமர்த்துவேன். ஆண்டவராகிய நான் உரைத்தேன், நானே இதைச் செய்தேன் என அப்போது அறிந்து கொள்வீர்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவரால் மீட்படைந்தோர், எதிரியின் கையினின்று அவரால் மீட்கப்பட்டோர், கிழக்கினின்றும் மேற்கினின்றும் வடக்கினின்றும் தெற்கினின்றும் பல நாடுகளினின்றும் ஒன்று சேர்க்கப்பட்டோர் சொல்வார்களாக. பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. பாலை நிலத்தில் பால்வெளியில் சிலர் அலைந்து திரிந்தனர். குடியிருக்குமாறு ஒரு நகருக்கு செல்ல அவர்கள் வழி காணவில்லை. பசியுற்றனர், தாகமுற்றனர், மனச்சோர்வுற்று களைத்து போயினர். பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. தம் நெருக்கடியில் ஆண்டவரை கூவி அழைத்தனர். அவர்களுக்குற்ற துன்பங்களிலிருந்து அவர்களை அவர் விடுவித்தார். நேரிய பாதையில் அவர்களை வழிநடத்தினார். குடியிருக்கும் நகரை அவர்கள் அடைய செய்தார். பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவரின் பேரன்பை முன்னிட்டு, மானிடர்களுக்காக அவர் செய்த வியத்தகு செயல்களை முன்னிட்டு அவர்கள் அவருக்கு நன்றி செலுத்துவார்களாக. ஏனெனில் தாகமுற்றோருக்கு அவர் நிறைவளித்தார், பசியுற்றோரை நன்மையால் நிரப்பினார். பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும், உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 22, இறை வார்த்தைகள் 34 முதல் 40 முடிய. அக்காலத்தில் இயேசு சதுசேயரை வாயடைக்கச் செய்தார் என்பதை கேள்விப்பட்ட பரிசேயர் ஒன்று கூடி அவரிடம் வந்தனர். அவர்களிடையே இருந்த திருச்சட்ட அறிஞர் ஒருவர் அவரை சோதிக்கும் நோக்கத்துடன், போதகரே, திருச்சட்ட நூலில் தலை சிறந்த கட்டளை எது என்று கேட்டார். அவர், உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து, இதுவே தலைச்சிறந்த முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இதற்கு இணையான இரண்டாவது கட்டளை. திருச்சட்ட நூல் முழுமைக்கும் இறை வாக்கு நூல்களுக்கும் இவ்விரு கட்டளைகளே அடிப்படையாக அமைகின்றன என்று பதிலளித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமாக.
வெள்ளிக்கிழமை என்றாலே ஆண்டவர் இயேசுவின் தூய இருதயத்திற்கு ஒப்புக் கொடுக்கிற நாள். ஆண்டவர் இயேசுவினுடைய பாடுகளை தியானிக்கின்ற நாள். ஆண்டவருடைய துன்பத்தில் நாமும் பங்கெடுத்து நம் வேதனைகளை, வருத்தங்களை, கஷ்டங்களை, மனபாரங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கின்ற ஒரு நாள். சகோதரனே, சகோதரியே, சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்பதனால் இன்று ஆண்டவரின் இளைப்பாறுதல் உனக்கு உண்டு. ஆண்டவர் தருகின்ற நம்பிக்கை உன்னை இன்றைக்கு திடப்படுத்துகின்றது. ஆண்டவருடைய வல்லமை இதோ உன் கஷ்டங்களிலிருந்து, உன் வேதனைகளிலிருந்து உனக்கு விடுதலையை தருகிறது. முழுமையான நம்பிக்கை உனக்கு இருந்தால், ஆண்டவரின் மீது முழுமையான அன்பு இருந்தால், இதோ அந்த அன்பில் இணைந்திருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவருடைய நிறைவான ஆசீரை நீ பெற்றுக்கொள். ஆண்டவருடைய நிறைவான மகிழ்ச்சி உன் உள்ளத்திலும் இல்லத்திலும் நிலைத்திருப்பதாக. அவரின் அன்பும் அமைதியும் சமாதானமும் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு செயல்களிலும் பிரதிபலிப்பதாக. இதோ ஆண்டவர் சொல்லுகிறபடி, நான் எலும்புகளுக்கு கட்டளையிடுகிறேன், அந்த எலும்புகள் கூட, அந்த உலர்ந்த எலும்புகள் கூட உயிர் பெற்று எழுகின்றன. உலர்ந்த எலும்புகளுக்கே உயிர் கொடுத்து வாழ்விக்கின்ற தெய்வம் உன்னையும் என்னையும் படைத்து பாதுகாத்து பராமரித்து வருகின்ற நிலையில் நம்மை கைவிட்டு விடுவாரா சகோதரனே? நம்மை விட்டு விலகி பாராமுகமாய் போய்விடுவாரா என் அன்பு சகோதரியே? நிச்சயமாயில்லை, நிச்சயமாயில்லை. உன்னை முழுவதுமாய் ஒப்புக்கொடு, செவி, மன்றாடு. ஆண்டவர் உன் குரலுக்கு செவி கொடுத்து இன்று உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பனிரெண்டாவது நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு மிகச்சிறந்த தத்துவ ஞானி, கவிஞர், சீர்திருத்தவாதிதான் பசவண்ணா என்கிற ஒரு சிறந்த மனிதர். அவர் கர்நாடகா பகுதியில் அந்த 12வது நூற்றாண்டு காலகட்டத்தில் வாழ்ந்தவர். அவரிடத்தில் மிகுந்த பசியோடு வறுமையில் இருக்கிற ஒரு குடும்பம் வந்து உதவி கேட்டு நிற்கிறார்கள். தானே ஒரு வறுமையான ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்த அவர் எதை பற்றியும் கவலைப்படாமல் தன்னிடத்திலிருந்த பொருள்களையும் உணவையும் உடனடியாக எடுத்து அந்த ஏழை எளிய குடும்பத்திற்கு கொடுத்து விடுகிறார். அந்த வறுமையில் வாடிக்கொண்டு வேதனையில் தவிக்கிற குடும்பத்திற்கு கொடுத்து விடுகிறார். அப்பொழுது உடனிருந்தவர்கள், நீங்களே வறுமையில் இருக்கிறீர்கள், நீங்களே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள், இந்த சூழ்நிலையில் எப்படி பிறருக்கு உங்களால் உதவி செய்ய முடிகிறது என்று கேட்டபோது, அன்புடன் கொடுக்கப்படும் சிறிய உதவியே பெரிய செல்வத்தை விட உயர்ந்தது என்று அவர் சொல்லுகிறார். அது மட்டுமல்லாமல் பிறரின் துன்பத்தை நம் துன்பமாக உணர்வதே உண்மையான பக்தி என்று சொல்லி தன் சீடர்களுக்கு அவர் அறிவுரை வழங்கினாராம். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளினுடைய இறைவார்த்தை ஆழமான அன்பின் வெளிப்பாடாக அமைந்திருக்கிறது. உன் முழு இதயத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு மனத்தோடு ஆண்டவரை அன்பு செய்வாயாக. நம்ம நாமளே சோதிச்சு பார்க்கணும். இயேசுவினுடைய திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிற இந்த நாளில் நம்மளை சோதித்து பார்க்கணும், ஆன்ம சோதனை செய்யணும். ஆண்டவரை நான் அன்பு செய்கிறவளாய் இருக்கிறேனா? அப்படி நாம் இருக்கிறோம் அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தையை அனுதினமும் வாசிப்போம். கடவுளுடைய வார்த்தைகளை வாசித்து
தியானித்து புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம். கடவுளை அன்பு செய்கிறவர்கள். நற்கருணையினுடைய சந்திப்பு நம்மிடத்தில் இருக்கும். இரண்டாவது நற்கருணை சந்திப்பு. அடிக்கடி நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நற்கருணையினுடைய இறை பிரசன்னத்தில் அமர்ந்து ஜெபிக்கிற மனிதர்களாக நாம் இருப்போம். மூன்றாவது திருப்பலியில் தவறாமல் பங்கு பெறுகிறவர்களாக இருப்போம். அட்லீஸ்ட் கடன் திருநாட்களிலாவது ஞாயிற்றுக்கிழமையிலாவது முழுமையான திருப்பலியில் பங்கு பெறுகிற நல்ல கத்தோலிக்க இறை நம்பிக்கையாளர்களாக நாம் இருப்போம். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் குடும்பமாக இணைந்து அமர்ந்து குடும்ப ஜபம் சொல்லி ஜபமாலை ஜபிக்கிறவர்களாக இருப்போம். இந்த 4 செயல்களை நம் வாழ்க்கையில் செய்தால் நிச்சயமாய் கடவுளுடைய அந்த முழுமையான அன்பில் இணைந்து கொள்ளுகிற பாக்கியம் பெற்றவர்களாக இருப்போம். அதுதான் முழு இதயத்தோடு முழு உள்ளத்தோடு முழு மனத்தோடு அன்பு செய்வதின் அடையாளம். கடவுள் அன்பு செய்வதனுடைய அடையாளம். இரண்டாவது, நம் சகோதர சகோதரிகளை, நம்முடன் வாழ்கிறவர்களை நேசித்து அன்பு செய்கிற இதயம். அதற்கு 3 மிக முக்கியமான பண்புகள் அவசியம். ஒன்று, நம்மிடத்திலிருந்து வெளிப்படுகின்ற மன்னிப்பு. இரண்டாவது, நம்மிடத்திலிருந்து வெளிப்படுகின்ற இரக்கம். மூன்றாவது, நம்மிடத்திலிருந்து வெளிப்படுகின்ற பிறர் நலம், பகிர்வு. இது 3 இருந்தால் நம்முடன் வாழ்கிற பிற சகோதர சகோதரிகளை நம்மால் அன்பு செய்து வாழ முடியும். நல்ல உறவுடன் இணைந்திருக்க முடியும். ஒருவர் மற்றவரை மன்னிக்கணும், ஒருவர் மற்றவருக்கு இரக்கம் காட்டணும், நம்மிடத்தில் இருப்பதை பிறருக்கு உதவி செய்யும் வண்ணமாக பகிர்ந்து கொடுக்கணும். இது மிக மிக அவசியமான ஒன்று. பிரியமானவர்களே, இன்றைய நாளினுடைய புனிதர் திருத்தந்தை 10ஆம் பயஸ் அவர்கள் 1903 முதல் 1914 வரை அவர் திருத்தந்தையாக இருந்திருக்கிறார். திருச்சபையினுடைய திருச்சட்ட நூலை தொகுத்து வழங்கியவர், கோட் ஆஃப் கேனன் லா, இதை வழங்கியவர் அவர். அவருடைய படிப்பினையாக தன்னுடைய விசுவாசிகளுக்கு, கத்தோலிக்க இறை நம்பிக்கையாளர்களுக்கு அவர் சொன்னது, ஒழுக்கத்தில் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும், கடவுள் மீது பக்தி கொண்டவர்களாக இருக்க வேண்டும், கிறிஸ்துவனுடைய மதிப்பீடுகளை நம் வாழ்வில் ஏற்று கடைபிடிக்கிறவர்களாக இருக்கணும். இது அவருடைய முக்கியமான போதனைகள். கிறிஸ்தவ ஒழுக்கம், கிறிஸ்தவ பக்தி, கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை விதைக்கின்ற பின்பற்றுகிற மக்களாக இருப்பது. அன்னை மரியாளின் மீது மிகுந்த பக்தி கொண்ட ஒரு திருத்தந்தையாக அவர் இருந்திருக்கிறார். குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் அவருடைய ஆலயத்திலிருந்து திருப்பலியை நிறைவேற்றி மறைவுரைகளை நிகழ்த்தக்கூடிய 20ஆம் நூற்றாண்டினுடைய மிகச்சிறந்த ஒரு திருத்தந்தையாக அவர் போற்றப்படுகிறார். பிரியமானவர்களே, இவர்தான் நாம் ஒவ்வொருவரும் மறைக்கல்வியை நம்முடைய மொழியிலேயே கற்றுக்கொள்வதற்கு அடிப்படை காரணமாக இருந்தவர். நம்முடைய மொழியிலேயே நாம் மறைக்கல்வியை படிக்கலாம் அப்படின்ற வழக்கத்தை திருச்சபையில் கொண்டு வந்தவர். அடிக்கடி தேவ நற்கருணை உட்கொள்வது சிறந்தது என்கிற படிப்பினையை வழங்கி அந்த வழக்கத்தை கொண்டு வந்தவரும் இந்த திருத்தந்தை தான். ஆம் அன்பிற்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த திருத்தந்தையை நினைவு கூறுகிற இந்த நாளில் கூட தாயாம் திரு அவையோடு இணைந்து ஆண்டவரை நாம் போற்றி புகழ்வோம், மகிமைப்படுத்துவோம். இன்றைய நாளினுடைய முதல் வாசகம் சொல்லுகிறபடி கடவுளுடைய வல்லமை எவ்வளவு என்பதை உணர்ந்து கொள்வோம். பாருங்களேன், உலர்ந்த எலும்புகளே ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். உலர்ந்த எலும்புகளே ஆண்டவருடைய வாக்கை கேளுங்கள். ஆண்டவர் எப்படி சொல்றார் பாருங்களேன், அந்த வார்த்தைகள் பாருங்க. நான் உங்களை நரம்புகளால் தொடுப்பேன், உங்கள் மேல் சதையை பரப்புவேன், உங்களை தோலால் மூடுவேன், பின் உங்களுக்குள் உயிர் மூச்சு புகச் செய்வேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். உலர்ந்த எலும்புகளாக நாம் இருக்கிறோமா? அப்படின்னா என்ன? உயிரற்றவர்களாக நாம் வாழறோமா? இந்த வாழ்க்கையின் மீது ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறோமா?
இந்த வாழ்க்கையின் மீது அதீத ஆர்வம் இல்லாமல் இருக்கிறோமா? என்னடா வாழ்க்கை, சலிச்சு கொள்றோமா? வாழ்க்கையின் மீது வெறுப்பு நமக்கு இருக்கிறதா? அப்போ நம்முடைய உள்ளம் கூட உலர்ந்து போயிருக்கிறது, நம்முடைய வாழ்க்கை கூட உலர்ந்து போயிருக்கிறது. ஆண்டவருடைய அந்த ஆவியினுடைய வல்லமை நமக்குள்ள இறங்கி வரணும். புதிய ஆற்றலும் புதிய வல்லமையும் புதிய உயிர்ப்பும் நமக்குள்ள நிகழணும். அதற்கான வரம் வேண்டி இந்த நாளில் செபிக்கணும். பாருங்க, ஆண்டவருடைய அந்த வார்த்தையை கேட்ட உடனே உராயும் ஓசை கேட்டது. ஒவ்வொரு எலும்புகளும் தனக்குரிய எலும்புடன் சேர்ந்து கொண்டன. நான் பார்க்கையிலே அவற்றில் நரம்புகள் ஏற்பட்டு சதை தோன்றி தோல் அவற்றின் மேல் மூடியது. ஆனால் அவற்றில் இன்னும் உயிர் வரவில்லை. அப்பொழுது, மானிடா, நீ இறைவார்த்தை உரைத்து இதோ இவற்றிற்குள் உயிர் மூச்சு புகச் செய்வேன் என்று சொல். அப்பொழுது 4 திசையிலிருந்தும் காற்று வந்து புகுந்து உயிர் மூச்சு அவர்களுக்குள் புக, பிறகு அவர்கள் உயிர் பெற்று எழுந்தார்கள். அது கூட கால் ஊன்றி மாபெரும் படைத்திரளை போன்ற அவர்கள் இருந்தார்கள். படைத்திரளை போல அவர்கள் இருந்தார்கள். பிரியமானவர்களே, நாம் எந்த நிலையில் இருந்தாலும், உடைந்து போயிருந்தாலும், சோர்ந்து போயிருந்தாலும், வெறுப்பு நமக்குள்ள இருந்தாலும், காயங்கள் நமக்குள்ள இருந்தாலும், ஆண்டவர்கிட்ட அந்த தூய இருதயத்திடத்தில் நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா நம் ஒவ்வொருவருக்குள்ளும் புதிய ஆற்றலை ஆண்டவர் புகுத்துகின்றார், நம்மை வாழ்விக்கின்றார். நமது ஆண்டவர் ஒப்பு கொடுப்போம், அவரை முழுமையாய் அன்பு செய்வோம், அன்பின் சாட்சிகளாய் இந்த உலகத்தில் வாழ்வோம். ஆமென். காணிக்கை தரும் நேரம் கடவுளே உன் திருமுன்னே அன்பென்னும் பலியாக அள்ளித்தரும் நேரம். காணிக்கை தரும் நேரம் கடவுளே உன் திருமுன்னே அன்பென்னும் பலியாக அள்ளித்தரும் நேரம். வாழும் வாழ்வை பலியாய் தந்தேன், வரமே தருவாய் நீ. வாழும் வாழ்வை பலியாய் தந்தேன், வரமே தருவாய் நீ. போதும் என்ற மனமே தந்து பொறுத்து கொள்வாய் நீ. போதும் என்ற மனமே தந்து பொறுத்து கொள்வாய் நீ. என் அன்பு தேவனும் நீ, என் வாழ்வின் ஜீவனும் நீ. என் அன்பு தேவனும் நீ, என் வாழ்வின் ஜீவனும் நீ. என் வாழ்வில் ஜீவனும் நீ. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். திருத்தந்தை புனித பயசின் அறிவுரைகளை பின்பற்றி இத்தூய மறை நிகழ்வை நேரிய வணக்கத்துடன் ஒப்புக் கொடுக்கவும் அதை பற்றுறுதியுடன் உட்கொள்ளவும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள்,
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானகத் தூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே,
நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோடியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் சிறப்பாக நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்ற புனிதர் மற்றுமாக இருக்கிற புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமா. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவனுடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளிவர். நான் தகுதியற்றவன், ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். விருந்துக்கு வாருங்கள், நம் இறைவன் தரும் விருந்துக்கு வாருங்கள். அன்பை உணர்த்தும் உறவை வளர்க்கும் விருந்துக்கு வாருங்கள், திரு விருந்துக்கு வாருங்கள். மன்னோரை நல் மனதோராய் மாற்றும் விருந்துக்கு வாருங்கள். விண்ணோரை வாழ்வில் எந்நாளும் ஏற்கும் விருந்துக்கு வாருங்கள். மன்னோரை நல் மனதோராய் மாற்றும் விருந்துக்கு வாருங்கள். விண்ணோரை வாழ்வில் எந்நாளும் ஏற்கும் விருந்துக்கு வாருங்கள். தாழ்நிலை நீக்கி இறை உறவை தர் விருந்துக்கு வாருங்கள். பாழ்நிலை சூழ்ச்சி சாத்தானை வெல்லும் விருந்துக்கு வாருங்கள், விருந்துக்கு வாருங்கள். நம் இறைவன் தரும் விருந்துக்கு வாருங்கள். அன்பை உணர்த்தும் உறவை வளர்க்கும் விருந்துக்கு வாருங்கள், திரு விருந்துக்கு வாருங்கள். என் தந்தை எனக்கு ஆட்சி உரிமை கொடுத்திருப்பது போல நானும் உங்களுக்கு கொடுக்கிறேன். அதனால் என் ஆட்சியில் நீங்கள் என்னோடு உண்டு குடிப்பீர்கள் என்கிறார் நம் ஆண்டவர். ஜெபிப்போமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, திருத்தந்தை புனித பயசின் நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இந்த விண்ணக விருந்தின் ஆற்றலால் நம்பிக்கையில் நிலைத்து நிற்கவும் உம்முடைய அன்பில் ஒன்றிணைந்து வாழவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியான் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவின் தூய இருதயத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்தவர்களால் சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். மகிழ்ச்சியாய் இதயங்கள் பொங்கி பொங்கி பாய்ந்திட ஒரு மனமாய் உறவுடனே பாடிடுவோமே. நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம்.
நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம்.